உண்மையிலே இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். ஜோசப் ராஜா எழுதிய புத்தகம் இது. நம்ம வந்து சென்னையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு பேரணி நடத்தினோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ அந்த பேரணியில் வந்து ஜோசப் ராஜா வந்து இந்த கவிதையை வாசிக்க என்று கேட்டோம். அப்போ வந்து ஒரு கவிதையை வாசித்தார். இவ்வளோ பெரிய முக்கியமான கவிதையை தமிழ்நாடு வந்து என்னன்னா அனைவரும் இந்த கவிதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய விழா எடுக்க வேண்டும் என்று அப்போதே பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த விழா வந்து நடக்கிறது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோழர்களே, இந்த விழா இந்த நூலுக்கு போகிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் வந்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலில் வந்து என்னன்னா ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹமாஸ் அட்டாக் பண்ண உடனே அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகை முதற்கொண்டு ஆங்கில பத்திரிகை உலகம் முழுக்க தலைப்பு செய்திகள் என்னவா இருந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களை கொன்று குவித்த ஹமாஸ், இது தலைப்பு செய்தி. ராக்கெட் மழை பொழிந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள், இப்படி ஒரு தலைப்பு போட்டார்கள். யூத குழந்தைகளை அடுப்பில் போட்டு எரித்த ஹமாஸ், இப்படியும் ஒரு ஆங்கில பத்திரிகை தலைப்பு கொடுத்தது. நூற்றுக்கணக்கான யூத குழந்தைகள் குறிவைத்து கொன்றார்கள், இப்படியான தலைப்புகளை போட்டார்கள். இதெல்லாம் உலகமெங்கும் அந்த ஒரு தலைப்பு செய்தியாக இருந்தது. இப்படிப்பட்ட தலைப்பு செய்தியில் இருக்கும்பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பாரத பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக பெரும்பான்மை நாடுகள் பேசும்போது மோடி அவர்கள் என்ன பேசுறாருன்னா, இஸ்ரேல் பக்கம் நின்று நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று சொன்னார். யாரு? பிரதமர் வந்து இஸ்ரேல் பக்கம் நின்று பேசினார். இந்த இடத்துல தான் இப்போ யார் அப்ப பேசினாலும் ஹமாஸ் என்பதை ஒரு வில்லனாக சித்தரித்தார்கள். ஒரு நெகட்டிவ் டோன்ல அந்த அமைப்பை வந்து வடிவமைத்தார்கள். அதே போன்று ஹமாஸை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வில்லன்களாக சித்தரித்தார்கள். அது எந்த இடத்துக்கு போயிடுது என்று பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தக்கூடிய போக்கு இருந்தது. பிரதமர் அவர்கள் பயங்கரவாத பக்கம் நின்றார். அப்பொழுதுதான் ஜோசப் ராஜா இந்த மண்ணிலிருந்து கவி பாடிய வள்ளுவனையும் வள்ளலார் மரபில் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பக்கம் நின்று என் கவிதையை பாடுவேன் என்று காத்திருக்கும் சாவிகள் தொகுப்பு எழுதியிருக்கின்றார். ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாடு என்பது நாட்டின் பிரதமரின் குரல் அல்ல. நாட்டின் பிரதமர் இந்தியாவின் குரல் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசப் ராஜாவின் குரல் தான் இந்தியாவின் குரல் என்பதை காத்திருக்கும் சாவிகள் மூலமாக நாம் பேசுகின்றோம். அதனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்து இந்தியாவின் குரல் காத்திருக்கும் சாவிகள் குரல் என்று உலகத்துக்கு முன்னால் பறைசாற்றுவதற்காக தான் இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கும் தோழர்களே. ஜோசப் ராஜாவினுடைய இந்த கவிதைகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்க வந்து பார்த்தீங்க. ஏன் பாலஸ்தீனத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? நண்பர்களே, தோழர்களே, 7ஆம் தேதிக்கு பிறகு, கடந்த ஆண்டு 7ஆம் தேதிக்கு பிறகு நடந்த யுத்தத்தில் 70% மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய 70% மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 70% கட்டிடங்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. 100% கட்டிடங்கள் பாழடைந்த கட்டிடங்களாக இருக்கின்றன. இந்த வரலாற்று பின்னணியோடு தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். நேற்று கூட ஒரு செய்தி, போர் ஒப்பந்தம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் காசா பகுதிக்கு செல்ல வேண்டிய உணவு டேங்கர் வந்து இஸ்ரேல் அனுப்பவில்லை. தண்ணீர் அங்கே வந்து செல்லாத ஒரு சூழல் நேற்றைய செய்தி உலகத்தினுடைய முக்கியமான சூழல். இந்த சூழலில் தான், இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மண்ணில் வந்து எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை நடந்திருக்கின்றதோ அந்த ஒடுக்குமுறையை தான் தோழர் அவர்கள் தன்னுடைய கவிதையிலே இங்கே பேசுகின்றார். நண்பர்களே, இங்கே ரொம்ப விரிவாக வந்து தோழர் வந்து அந்த பல கவிதைகளை பேசியிருக்கிறார். நானும் வந்து என்னன்னா அந்த கவிதைகளை சிலதை வந்து இங்க வாசிக்க நினைக்கின்றேன். ஒரு இடத்துல சொல்கிறார், போர்களை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றேன், போர்களின் கொடுமையை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு போரை பத்தி எழுதுறது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். போரை பார்ப்பதே செயல். நான் ஜோசப் கிட்ட கேட்டேன், பல இரவுகள் அவரால் தூங்க முடியல. அந்த போர் யுத்தத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அந்த கவிதை எழுதக்கூடியவனாக இருக்கின்றார். இந்த கவிதையில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பாலஸ்தீன கவிஞர் மஹ்மூத் தர்விஷ் நமக்கு தெரியும். அவருடைய கவிதை தொகுப்புகள் கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 5 தொகுப்புகள் கிட்ட வந்திருக்கின்றது. அவர் மஹ்மூத் தர்விஷ் சொல்லுவார், கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று மஹ்மூத் தர்விஷ் சொல்றார் என்றால், எதிர்ப்பை பற்றிய கவிதை எதிர்ப்பை விட ஒருபடி மேலோங்கியதாக இருக்க வேண்டும். எதிர்க்கணும்னா ஏறி அடிக்கணும், பின்னாடி நின்னாடல.
அடிக்கணும்னா வேறு அடிக்கணும். அந்த மஹ்மூத் தர்விஷனுடைய அந்த உட்கிடக்கை தான் ஜோசப் ராதாவின் கவிதை என்று சொன்னால் அது மிகையானதல்ல தோழர்களே. அதே போன்று இந்த கவிதையிலே ஒவ்வொரு இடத்துலையும் வரும்னா புகைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நியூ எங்கேயாவது ஒரு உலகத்தை நம்மளும் பார்க்குறோம். நியூஸ் பேப்பரை ஹிந்துவில் பார்க்குறோம், தினத்தந்தியில் பார்க்குறோம், ஏதோ இணையத்தில் பார்க்குறோம். நம்ம ஒரு படமாக கடந்து செல்கின்றோம். ஆனால் அந்த படம் தான் இவர் கவிதையை எழுத வைத்திருக்கின்றது. ஒரு புகைப்படம் கவிதை எதிர்க்கின்றது. இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இங்கே ஒரு அற்புதமான கண்காட்சி வெளியே இருக்கின்றது. அதை வரைந்த ஓவியர்கள் எல்லாம் நாம் கரம் எழுப்பி பாராட்ட வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே அந்த கவிதை அந்த ஓவியருடைய மனதுக்குள் போயிட்டு அது அங்கே நிற்கின்றது. இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு ஒரு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப நம்ம முன்னோக்கி இருக்கு என்பதற்கு இது ஒரு சான்று. ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் அந்த ஓவியத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுல ஒரு புகைப்படத்தை வைத்து ஜோசப் ராஜா ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். காசாவின் புகைப்படங்கள் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கி விட்டதாக சொல்கிறீர்களே. நம்மளாம் சொல்றோம்லப்பா அந்த படத்தை பார்த்தோன்னு மனசே உலுக்கிச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, காசாவின் புகைப்படங்கள் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கி விட்டதாக சொல்கிறீர்களே. அப்படி என்றால் இந்த உலகத்திடம் மனசாட்சி என்பது இன்னும் இருக்கிறதா? மனசாட்சி இந்த உலகத்தில் இருக்கிறா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அதே போன்றுதான் வெறும் ஐயா அழகா சொன்னார் பேராசிரியர் அண்ணாதுரை அவர்கள், இது வெறும் பாலஸ்தீனத்துக்கு மட்டுமான குரலா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போனார். இங்க இருக்கின்றது சிரியாவின் அயலானின் பெயரால், உங்களுக்கு தெரியும், சிரியாவின் அயலானின் பெயரால், வியட்நாமின் கிம்புகின் பெயரால், ஈழத்து குழந்தைகளின் பெயரால், காசாவின் குழந்தைகள் பெயரால், இன்னும் நீங்கள் காட்டாத புகைப்படங்கள் இருக்கும் குழந்தைகளின் பெயரால் உங்களுடைய மனசாட்சியை சந்தேகிக்கிறேன் நான். கவிஞன் நம்முடைய மனசாட்சி சந்தேகிக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தோன்னா நம்ம சமூகம் மோசமா இருக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அவர் எழுதுகிறார் இடத்துல, எல்லா தேசத்தின் எல்லா கதவுகளும் எந்த ஒரு வியாபாரிக்கும் எப்போதும் திறந்தே இருக்கிறது. உலகமயமாக்கலோ முதலாளிகளுக்கு மட்டும் எல்லைக்கோடுகளே இல்லாமல் செய்து விட்டது. ஆனால் இந்த அப்பாவி மக்களுக்கு ஒரே ஒரு கணம் ஆழமாய் உள்ளிழுத்து நிம்மதியாய் வெளியிடும் அந்த மூச்சுக்காற்றுக்காக இத்தனை பரிதவிப்பா, இத்தனை அலைகழிப்பா. அதே போன்று சொல்றாரு. அந்த படத்தை கூட வெளியே கூட ஒரு தோடு அழகா அவர் வஞ்சிருப்பார், ஒரு டென்னிஸ் வீராங்கனை. நம்மளாம் டென்னிஸ் பார்க்குறோம், பார்த்து முடிச்சிட்டோன்னு போயிட்டே இருக்கோம். இந்த பாலஸ்தீன மக்களுக்கான குரல் உலகத்தில் எல்லா பகுதியிலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் இஸ்ரேலின் உள்ளரையும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அது விளையாட்டு மைதானத்தில் எதிரொலித்திருக்கின்றது ஒரு குரல். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. மீடியா பிரஸ்னா பிரஸுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, ஓவியருக்கு ஒரு அரசியல், எல்லாருக்கும் அரசியல் இருக்கு. ஆனால் அந்த அரசியல் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்கள். ஒரு துன்சினியா சேர்ந்த ஒன்ஸ் ஜபியர், அந்த பேர் நான் சரியா முன்மொழினா ஒன்ஸ் ஜபியர், அந்த இளம் பெண்ணுடைய போட்டோ போட்டு அந்த கண் கலங்கிற போட்டோ, அந்த கவிதை நீங்க அவசியம் இந்த படங்களை மட்டும் ஒரு இடம் பார்த்து விட்டு அப்புறம் கூட கவிதையில படிங்கள். அந்த வீராங்கனை கேட்கிறார், இதோ அந்த சகோதரி, அந்த பொண்ணு பேசுறதே கவிதையா எழுதுறார். ஒன்ஸ் ஜபியரின் வெற்றி வார்த்தைகள், வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வெற்றியால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த உலகத்தின் நிலைமைகள் என்னை மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்யப்படும் பாலஸ்தீனத்தின் குழந்தைகளை பார்ப்பதற்கு உண்மையிலேயே கடினமாக இருக்கிறது. இரவுகள் துக்கம் இல்லாமல் இருக்கிறது. இதயம் உடைந்து நூறுகிறது என்று சொல்லிவிட்டு உண்மையாகவே உடைந்து அழுகிறார். டென்னிஸ் அழகா சொன்னார் அண்ணாதுரை ஐயா. கவிதையில பிரச்சாரம் பண்றான், அது பண்றான், அது பண்றான். இது பிரச்சாரம் இல்லை, அது உயிர்ரா. இதுதான் இந்த கவிதைக்கு உயிர். அதுதான் அவர் சொல்லிட்டு போனார். அந்த அவங்க சொல்றாங்க, அந்த கவிதையை இறுதியா முடிக்கிறார். தன்னுடைய வெற்றியின் தருணத்தை பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்படும் குழந்தைகளுக்காக பயன்படுத்தி கொண்டால் நீங்களும் தான் நீண்ட காலங்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் படுகொலைகளை. என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு டென்னிஸ் வீராங்கனை தன்னுடைய வெற்றியை அதுக்கு பயன்படுத்துகின்றார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நம்மை நோக்கி கேட்கின்றார். இதுல ஒரு இடம் வரும், காசாவினுடைய புறாக்கள். இயேசுவே இப்ப இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பார், இதை பார்த்தான்னு ஒரு கவிதையில எழுதியிருப்பார். அப்படியே நான் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். அந்த கவிதையினுடைய கடைசி பத்தியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2000 வருடங்களுக்கு முன்னால் தீர்க்கமான குரல் இப்படி சொன்னார் கிறிஸ்து. என்ன சொன்னார்னா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனித குமாரனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று. இயேசு என்ன சொன்னார்னா, பைபிள்ல ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனித குமாரனுக்கோ தலை சாய்க்கும் இடமில்லை. நேற்று நாடாளுமன்றத்தில் வீட்டு பிரச்சனை பற்றி தான் திரும்ப பேசியிருக்கிறார், நிதி ஒதுக்கு சம்பந்தமா. இயேசுன்ற கோரிக்கை மாதிரி தான் அங்க அவர் பேசியிருக்கிறார். இந்த கவிதையில சொல்றார், அடுத்து
தங்களது கூடுகளெல்லாம் சிதைக்கப்பட்ட ஆதங்கத்தில் காசாவின் ஆகாயத்து பறவைகள் ஒருவேளை கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விக்குட்படுத்தினாலும் ஆச்சரியப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஆகாய பறவைகளுக்கு எந்த ஒரு மரக்கம்புல போய் உட்கார்றதுக்கும் இடமே இல்லை. நம்ம சொல்லுவோம், வெட்ட வெளிச்சமா இருக்கு, ஒரு கூரை கூட இல்லையா மனுஷன்னு சொல்லிட்டு. பறவைக்கு வசதிக்கு கூட நிறைய இடம் இருக்குது, ஆனா மனுஷனுக்கு ஒரு இடம் இல்லைனும். ஆனால் தோழர்களே, நண்பர்களே, பாலஸ்தீனத்தில் அந்த நாட்டினுடைய பறவை அமர்வதற்கு ஒரு மரக்கிளை இல்லை. எவ்வளோ பெரிய கொடும்பாதக செயல் இஸ்ரேலால், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் பாலஸ்தீனத்தில் அரங்கேறி இருப்பதற்கு அதோடைய வழியை தான் இந்த கவிதையிலே தோழர் கடத்துகிறார். பிரிவினை சுவர்கள்னு ஒரு கவிதை தொகுப்புல தோழர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஆதிக்கத்தின் கரங்களால், அதிகாரத்தின் கரங்களால் எளிய மனிதர்களுக்கு எதிராக கட்டி எழுப்பப்படும் பிரிவினை சுவர்கள் நிரந்தரமானவைகள் என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையை சொன்னால் யாருக்கு எதிராக பிரிவினை சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்டனவோ அவர்களேதான் தரைமட்டமாக்குவார்கள். அந்த பிரிவினை சுவர்களை இப்போதும் கூட இந்த மனிதகுலம் இதுவரையிலும் உடைத்து நொறுக்கிய சுவர்களை தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதே போன்று ஒரு செய்தியாளர், ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸா அவர் எழுதியிருப்பாரு. அந்த கவிதையினுடைய முதல் வரியை அது யார் யோசிக்க வச்சது. முதல் வரி, போரை காட்சிப்படுத்துவது என்பது ஒரு வகையில் போரிடுவதற்கு சமமாகும். போரை காட்சிப்படுத்துவது என்பது ஒரு வகையில் போரிடுவதற்கு சமமாகும். நான் அப்படியே திருப்பி யோசித்தேன், போரினுடைய கவிதையை காட்சிப்படுத்துவது என்பதும் போரிடுவதற்கு சமம்தான். போர் புரிந்துதான் அந்த கவிதையை இங்க சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு நிகழ்வை ஒரு ஊடகவியலாளர் படம் பிடிக்கிறதே போருக்கு ஒப்பானதோ, அதை ஒரு கவிதையில எழுதுவது அதற்கு மேல் இரண்டு யுத்தம் நடத்துவதற்கு ஒப்பானது. அதுல சொல்றாரு, யோசித்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, யோசித்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களே, எப்படி செய்ய வேண்டும் என்று புரியாமல் இருப்பவர்களே, ஏன் செய்ய வேண்டும் என்று கேள்விகளோடு இருப்பவர்களே, எதற்காக செய்ய வேண்டும் என்ற இருமாப்போடு இருப்பவர்களே, போர் தொடங்கியதில் இருந்து காசாவின் நிலத்திற்குள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வல் ஹல் அதோ, அதான் அந்த ஊடகவியலாளர், வல் ஹல் அதோவை நினைத்து பாருங்கள். இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று ஒருவேளை விளங்கக்கூடும் உங்களுக்கு. அந்த ஒரு ஊடகவியலாளனுடைய இந்த முழு கவிதையை படிச்சீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு பிடிப்படும் என்று சொல்கிறார். அதே போன்று போர் என்றால் என்ன, போர் என்பது எப்படி என்பதை ஜோசப் ராஜா தன்னுடைய கவிதையில் சொல்கிறார். இங்கேதான் அவர் நமக்கான கவிதை, உழைக்கும் வர்க்கத்திற்கான கவிஞன் பேராசிரியர் அண்ணாதுரையால் வார்க்கப்பட்ட நபர் என்பது இங்கே வெளிப்படும். போர் என்பது லாபத்தை விரும்பும் முதலாளிகளின் பேயாட்டமாக மாறியிருக்கிறது. போர் என்பது ஆயுத வியாபாரிக்கு ஆசைப்படும் வியாபாரிகளின் வெறியாட்டமாக மாறியிருக்கிறது. போர் என்பது போர் மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் வியாபாரமாக மாறியிருக்கிறது. போர் என்பது போர் மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் சந்தையாக மாறியிருக்கிறது. போர் என்பது போர் மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் பேராசையாக மாறியிருக்கிறது. போரை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலாளித்துவத்தை ஒழிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இதான் புரட்சியாளன் லெனின் சொன்னது. இன்றைக்கு ஜோசப் ராஜா அதை கவிதையில் கொண்டு வருகிறார். அதே போன்று ஒரு கவிதையினுடைய சில வரிகளை நான் சொல்ல நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு புகைப்படம், இந்த அம்மா குழந்தை அணைச்சிருக்க இந்த புகைப்படம், இந்த படம் தான் கடைசி அணைப்பு, ஒரு தாயினுடைய கடைசி அணைப்பு தான் அந்த புகைப்படம். இந்த கடைசி அணைப்பு உண்மையா நடந்த ஒரு போட்டோ, உண்மையா அவர் பார்த்த ஒரு புகைப்படம், அது இங்கே ஓவியமாக இருந்திருக்கின்றது. அந்த கடைசி தாய் தன் குழந்தையை கடைசியாக அணைக்கிறது. அதுக்கு எழுதுறாரு ஜோசப், இந்த ஆண்டின் சிறந்த புகைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை எடுத்த பாலஸ்தீன நாட்டை சேர்ந்த 39 வயதான முகமது சலேம் சொல்கிறான், சொல்ல முடியாத அந்த வேதனையை ஒரு புகைப்படத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு சொல்ல நினைத்தேன் என்று. இப்படிப்பட்ட புகைப்படங்களும் இப்படிப்பட்ட கவிதைகளும் யுத்தத்தின் வேதனையை உலகத்திற்கு சொல்லதான் செய்கின்றன. இப்போது என்னுடைய கேள்விகள் எல்லாம், இந்த உலகம் வேதனைப்படுகிறதா இல்லையா என்பதுதான். அதான் அந்த கவிதையை பற்றி சொல்றார். அதே போன்று சூரிய பறவை, கிட்டத்தட்ட அந்த பாலஸ்தீன மக்களுடைய ஒரு மிக முக்கியமான கவிதை, இந்த போட்டோ போட்டிருக்கார். சூரிய பறவை, அதோடைய அந்த ஊர்ல அந்த நிலத்துல அந்த சூரிய பறவை சொல்கிறது,
இதுல சூரிய பறவை இருக்கும், ஆலிவ் மரங்கள் இருக்கும். நம்ம ஊர்லாம் சொல்றாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க, ஆலிவ் எண்ணெய் சாப்பிடுங்க, உங்க உடலுக்கு நல்லதுன்றாங்க. இதை படிச்சா ஆலிவா எட்டு நின்றுவீங்க நீங்க. ஆலிவ் எண்ணெய், ஆலிவ் மரங்கள் பத்தி நம்ம இங்க பேசிக்கின்றது. இந்த ஆலிவ் மரங்கள் அது பிரச்சனை வரும். அந்த சூரியகாந்தி, சூரிய பறவை, அதனுடைய சூரிய பறவை பேசுவதா இருக்கும். வெட்டப்பட்ட ஆலிவ் மரங்களின் இலையில்லாத கிளையில் நின்று கொண்டு துயரம் தோய்ந்த கண்களோடு காசாவின் பேரழிவை பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த பறவை எப்படி பார்க்கின்ற அந்த கவிதை நிறைவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த கவிதை ஒரு விரக்தியை அல்லோ எதுவுமே நடக்க முடியாது என்பதை சொல்லவில்லை. அதற்கு மாறாக 75 வருடங்களுக்கு முன்னால் துரத்தப்பட்ட பாலஸ்தீனர்கள் அவருடைய தேசத்திற்காகத்தான் சாவியோடு காத்திருக்கிறார்கள். அவளுடைய நிலத்திற்காக தான் சாவிகளோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்காகத்தான் சாவிகளோடு காத்திருக்கிறார்கள். அந்த சாவிகள் அவருடைய சொந்த வீட்டை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஒவ்வொரு இதயத்தையும் திறக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன். இந்த நம்பிக்கை தான் ஜோசப் ராஜா என்பது. அதே போன்று இன்னொரு கவிதையில ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பார் தோழர் ஜோசப் ராஜா. வரலாறு நெடுகிலும் பாசிஸ்டுகள் ஒரே மாதிரி தான் பொய் சொல்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் பாசிஸ்டுகள் ஒரே மாதிரி தான் பொய் சொல்கிறார்கள், ஒரே மாதிரி தான் படுகொலை செய்கிறார்கள். கடைசியில் ஒரே மாதிரி தான் செத்தும் தொலைகிறார்கள். கவிப்பானா முடிஞ்சு போச்சு அந்த கதை, அவ்வளவுதான். ஸோ இந்த கவிதையை படிக்கும் பொழுது அப்ப என்னதான் பண்றது, நாம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு வரும்போது, இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியே வந்து பாலஸ்தீனம் நம்மால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறுநூல். இதுவும் ஒரு இளைஞன் சிந்தன் எழுதியிருக்கார். அவர் அவர் வெளிநாட்டில இருந்தா எழுதியிருக்கார் மொழிபெயர்த்து. இந்தியா இஸ்ரேலுக்கு மேல் இஸ்ரேலோடு இணைந்து நம்ம பெயரால் நாமெல்லாம் நம்மையோடு சாட்சியா வைத்து செய்யக்கூடிய கொடும்பாதக செயல் நடந்து கொண்டிருக்கு. அதை நீங்களும் நானும் தடுக்க வேண்டும், நெருக்கடி கொடுக்கணும். எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கலாம்? இன்றைக்கு இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களோட அடிப்படையான பாடப்பிரிவு என்னவென்று சொன்னால், அவருடைய ரிசர்ச் முழுக்க, யூனிவர்சிட்டி ரிசர்ச் முழுக்கணும்னா ஆயுதங்கள் உருவாக்குவதற்கான அதற்கான ரிசர்ச் தான். அந்த ரிசர்ச்சுக்காக நீங்க என்ன பண்ண, பெரிய புதிய புதிய நிறுவனங்கள் உருவாக்குறாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்க. அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை எங்க பரிசோதிக்க பயன்படுத்துறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீது பரிசோதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுமை என்று பார்த்தால் தோழர்களே, சென்னை ஐஐடி கடந்த ஆண்டு 6 மாதத்துக்கு முன்பாக இஸ்ரேலோட டெல் அவில் பல்கலைக்கழகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது. சென்னை ஐஐடியும் டெல் அவில். அதுல என்ன தெரியுமா அந்த ஒப்பந்தம், அந்த அக்ரிமெண்ட், யூனிவர்சிட்டி நீர் மேலாண்மை குறித்து இவ்விரு பல்கலைக்கழகம் இணைந்து 1 வருஷத்துக்கான ஆய்வு படிப்பு. தண்ணியே கொடுக்காம பலஸ்தீன மக்களை சாகடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாட்டிற்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஐஐடியும் அந்த பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் போடுகிறார்கள். ஆனால் அது எந்த அசைவும் என்று அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேலுடைய ஹீப்ரு பல்கலைக்கழகமும் டெல்லி ஐஐடியும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாசம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இஸ்ரேலுக்கு தேவையான இணைய தாக்குதல்கள், இணைய பாதுகாப்பு போன்ற குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்திய மாணவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல நண்பர்களே, சென்னையிலிருந்து ஒரு கப்பல் நிறைய ராணுவம், அதாவது முழுக்க போர் தளவாடங்கள் எடுத்து செல்லப்பட்டு பாலஸ்தீன மக்களை, காசா மக்களை கொன்று குவிப்பதற்காக சென்னை துறைமுகத்திலிருந்து போய் கொண்டிருக்கின்றது. இப்படியான எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயரால் நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் இங்கே மேற்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஜோசப் ராஜா எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு என்பது பாலஸ்தீனத்திலே விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் குரலை உயர்த்தி எழுப்புவதற்காக ஒரு கவிதையை ஒரு ஆயுதமாக நம்ம கொடுத்திருக்கின்றார். உண்மையிலே ஜோசப் ராஜாவினுடைய கவிதை நமக்கு ஆயுதமா இருப்பது என்னன்னா, வெறும் பாலஸ்தீனிய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, இழைக்கப்பட அநீதிக்கு எதிராக நாம் எல்லாம் கரம் கொடுப்பதற்காக நம் காலத்து கவிஞன் ஜோசப் ராஜா கவிதைகள் மூலமாக நம்மை அறைகூவி அழைத்திருக்கின்றார். உண்மையிலே ஜோசப் ராஜா அவர்கள் நம் காலத்தின் ஒரு நம்பிக்கை மனிதன். இப்போ நான் யோசிச்சு பார்க்கிறேன், நீங்க பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு கவிஞன் பாடுவதற்கான கவிஞர் இருக்கிறார்கள் என்று சொன்னால்,
நீங்க அந்த கவிஞர்கள் பாலஸ்தீனத்திலே உரிமைக்காக பாடக்கூடிய கவிஞர் இருக்கக்கூடிய ஒரு சூழல், மஹ்மூத் தர்விஷ் போன்ற ஒரு கவிஞர் இருக்குன்னு சொன்னால், நம்ம இன்குலாப் ஐயாலாம் இல்ல, இறந்துட்டாங்க. இன்குலாப் ஐயா நமக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்ப அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல, நாங்க அடுத்து இருக்கின்றோம் என்பதற்கான கருத்தியல் ஆயுதமாக கவிஞனாக ஜோசப் ராஜா அவர் வீற்றிருக்கின்றார். அவர் இன்னும் பல்வேறு தொகுப்பில் இருக்கிறார். ஒரு 6-7 தொகுப்பில் கவிதை எழுதியிருக்கின்றார். நீங்க கொரோனா யுத்தம் குறித்து கவிதை இருக்கின்றார். தன் சமகாலத்தில் நடக்கூடிய எல்லாத்தை பற்றியும் ரொம்ப கூர்மையாக அவதானித்து அதை எந்த விதமான பாசாங்கமற்று அரசியல் தெளிவோடு கவிதையில் பாடிக்கொண்டிருக்கும், எழுதி கொண்டிருக்கும் ஜோசப் ராஜா அவருடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மேடையில் இருந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இதற்கு வாய்ப்பளித்த நண்பருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.